ஹாய் பிரான்ஸ், நான் உங்க புகழ். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பங்குனி உத்திரம் என்றால் என்ன, பங்குனி உத்திரம் அப்படின்னா என்ன, ஓகேங்களா? அன்னைக்கு என்ன சிறப்பு அப்படின்றத நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம், ஓகேங்களா? வாங்க, வீடியோ யாரும் ஸ்கிப் பண்ணாதீங்க. நம்மளோட சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன்ல கிளிக் பண்ணிட்டு ஆல் நோட்டிபிகேஷன் ஆல் கொடுத்துருங்க. அப்படின்னா தான் நம்ம போற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனே உடனே வரும், ஓகேங்களா? வாங்க வீடியோக்குள்ள போலாம். என்ன அப்படின்றத நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். தமிழ் மாசங்கள்ல வர 12 மாசமே சிறப்பான மாதம் தான். அதுல இந்த ஸ்பெஷலா இந்த பங்குனி மாசம் அப்படி என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அதாவது தமிழ் மாதங்கள்லயே 12வது மாதம் பங்குனி மாதம். அதே மாதிரி உத்திரம் அப்படின்றது நட்சத்திரம். இந்த உத்திர நட்சத்திரம் அப்படின்றது நட்சத்திரங்களோட வரிசையில இது ஒரு 12வது நட்சத்திரம். அதாவது 12வது மாதத்துல 12வது நட்சத்திரம் சேரக்கூடிய அந்த பௌர்ணமி நாள் அப்படிதான் நாளைதான் பங்குனி உத்திரம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆக்சுவலா அரக்க குணம் படைத்த அரக்கரை அழிக்கிறதற்காக முருகப்பெருமான், சிவபெருமான் மற்றும் பார்வதியிடம் ஆசீர்வாதம் வாங்கிட்டு படை தளபதியான வீரபாகு செல்கிறார். யார் அழிக்க அப்படின்னா அரக்கர் குணம் கொண்ட அரக்கன். அரக்கன் யார் அப்படின்னா தாரகாசுரனை அழிக்கிறதுக்காக அவனோட சண்டை போடுறதுக்காக படை தளபதியான வீரபாகு போறாரு. ஆனா அவனோட மாய வேலைகளால தாரகாசுரனை வீரபாகுவால அழிக்க முடியல. இந்த விஷயத்த நாரதர் மூலமாக முருகப்பெருமான் தெரிஞ்சுக்கிறாரு. தெரியவுமே அவர் ரொம்ப கோபம் கொண்டு அவரே வந்துடுறாரு அவனை தாரகாசுரனை அழிக்கிறதுக்காக. சரி அப்படின்னு சொல்லி அவர் வந்தாலும் தாரகாசுரன் என்ன பண்றான்னா தன்னோட மாய வேலையால ஒரு சின்ன எலியா மாறி ஒரு மலைக்குள்ள போயிடுறான். ஆனா பெரும் கோபம் கொண்ட நம்ம முருகப்பெருமான் என்ன பண்றாருன்னா தன் தாய் கொடுத்த வேலை எடுத்து அந்த மலையை நோக்கி எறிகிறாரு. மலையை நோக்கி எரிஞ்சதுமே அந்த வேல் பட்டதும் அந்த மலை சுக்கு நூறா செதறி போச்சு. இதனால நம்ம இந்த தாரகாசுரன் என்ன பண்றான்னா வெளியே வந்துடான் எலி உருவத்துல இருந்து. அதனால அவனை முருகப்பெருமான் கொன்றாரு. அந்த தாரகாசுரன் கொல்லவும் அவனோட தம்பியான சூரபத்ரனும் வரான். அவனையுமே கொன்றுறாரு. கொன்ன இந்த செய்தி தெரிந்து பலரும் மகிழ்ச்சி அடைகிறாங்க. இதுல தேவர் குல தலைவன் அவர் என்ன பண்றா அப்படின்னா தன்னோட மகளான தெய்வானைய அவருக்கு முருகப்பெருமானுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறாரு. அந்த கல்யாணம் பண்ணி கொடுக்குற நாள் தான் இந்த பங்குனி உத்திரம் அப்படின்னு சொல்லப்படுற அந்த பங்குனி உத்திர நாள். இந்த பங்குனி உத்திர நாள் அன்னைக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கல்யாண விரதம், இந்த கல்யாணம் ஆனவங்க, கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் உள்ளவங்க எல்லாருமே அன்னைக்கு விரதம் இருப்பாங்க. அன்னைக்குதான் சிவன் பார்வதி, முருகன் தெய்வானை, ராமர் சீதா, பெருமாள் லட்சுமி இந்த மாதிரி கடவுள்களுக்கு கல்யாணம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் பங்குனி உத்திரத்துக்கான சிறப்பு.